சென்னை தியாகராய நகரில் முன்னாள் திமுக எம்பி ஜெயதுரையின் கார் உடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக உடைய முன்னாள் எம்பி அந்த மருத்துவமனைக்கு வந்த அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று நேற்று அவருடைய காரை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதில் கண்ணாடி முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியில் இது பதிவாகி இருக்கிறது. ஒரு 10க்கும் மேற்பட்ட கும்பல் அங்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் மருத்துவமனையுடைய மேலாளர் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தலைமறைவானவர்களை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது என்பது குறித்து போலீசார் முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சொத்து பிரச்சனை காரணமாக அவருடைய சகோதரரே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அவருடைய சகோதரருடைய பெயர் வேலுமணி. அவர் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த சொத்து பிரச்சனை காரணமாக ஏற்கனவே இருவருக்கும் இடையே மோதல் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.